கரண்ட்லி சனியால் பாதிப்புல இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மீன ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதேவேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, ப்ரோ, கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் கண்டக சனி அண்ட் ஜென்ம சனி ஹேவிங் ரிலேஷன்ஷிப் ட்ரபிள் இன் லைஃப்? I am on Janma Sani, husband on Kandaga Sani. I am able to see the true color of people around me. Amma. But even I tell my husband, he cannot, okay, he can't accept அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, ஜென்ம அஷ்டம சனியை பற்றி அடிக்கடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்ல. இந்த இடத்துல ஜென்ம சனியில இப்ப கரண்ட்லி மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசி. ஓகே, இது ஒரு இந்த வீடியோவே வச்சிருவோமா? கரண்ட்லி சனியால் பாதிப்புல இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மீன ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, இந்த 4 ராசிகள். இந்த 4 ராசிகளுக்கு இப்ப என்ன, மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மேஷ ராசிக்கு விரைய சனியாகவும், கன்னி ராசிக்கு கண்டக சனியாகவும், சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்ன, கோச்சாரத்துல ஒரு 1.5 மாசத்துக்கு சனி சுபத்துவ நிலையை அடைய போறாரு குருவின் பார்வையில. இது மட்டும் தான் நல்ல விஷயம். உடனே ஜென்ம சனி நல்லது பண்ணிடும்பா, ஜென்ம சனியில நல்லது நடந்துருங்க, அஷ்டம சனியில கோடீஸ்வரர் ஆயிட்டாருங்க அப்படின்லாம் நீங்க அதெல்லாம் பேசவே முடியாது. இந்த ராசிகள் யாரு, மேஷம், மீனம், கன்னி, சிம்மம், இந்த ராசிகள் கடுமையான அமைப்புகள்ல கோச்சார சனியோட விஷயத்த பார்க்க தான் போறீங்க இந்த 2.5 வருஷத்துல. ஓகே, இதுல சமாளிக்க முடியும், மீண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா சமாளிக்கிறது அப்படின்றது தாங்க இந்த லைஃப்ல எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தானே இருக்கிறோம். இந்த இடத்துல ஜென்ம அஷ்டம சனியின் தாக்கங்கள் உங்களுடைய வருமானம், வேலை, குடும்பம், காதல், உடல், இதுல கொஞ்சம் காமம்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பனாவே பேசுவோம். இந்த இடத்துல கற்புன்னு வரும். முதலில் கற்பை இழக்கிறது ஜென்மசனி அஷ்டம சனியில தான் இழந்திருப்பீங்க. இந்த இடத்துல சுக்கிரனோட வீடுகள்ல இருந்து வரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் உங்களே ஒருத்தருடைய அனுபவத்துல, ஒருத்தருடைய பழக்க வழக்கங்கள்ல கொண்டு போகத்தான் செய்யும். வேலை தொழில் அமைப்புகள்ல நீங்களே இறுக்கமான மனநிலையில இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன்னு தூக்கி போட்டுட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. வீட்டுல பாருங்க, பைப் ஒழுகுது, டிரைனேஜ் ப்ராப்ளம் வருது, இங்க ஒழுகுது அங்க ஒழுகுதுன்னு ஏதோ ஒரு லீக்கேஜ் இஷ்யூஸ் இருக்க ஆரம்பிக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தேவையில்லாத 3வது நபர் தலையீடு. காதல் விவகாரத்துல நான் நல்லதே சொல்ல மாட்டேன் இந்த ராசி அமைப்புகள்ல இப்போதைக்கு. அப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கான கடுமையான அழுத்த நிலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு சுபத்துவ நிலையை குருவின் வீட்டுல, குருவின் பார்வையில அமைப்புல வராரு. ஓகேங்களா? இதுல நல்லது நடந்துருமான்னு கேட்டா இல்லங்க, கெட்டது லேசா குறையும். இவ்வளவுதான் கோச்சார சனியினுடைய தன்மை. கெட்டது லேசா குறையும், உடனே நல்லது நடந்துடும், அந்த நடந்துடும், இது நடந்துடும் இல்ல. அதே நேரத்துல யோக தசைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோக 5, 9ஆம் அதிபதி தசை சுபத்துவ நிலையில நடக்குது. லக்னம் நல்ல ஸ்ட்ராங்கா, லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு நல்ல அமைப்புகள், ஜென்ம சனி அமைப்புகள்ல திருமணம் நடக்கும், ஜென்ம சனியில குழந்தை பிறக்கும், ஜென்ம சனியில கமிட்மெண்ட் வரும், அஷ்டம சனியில ஹை கமிட்மெண்ட்ல மாட்டிக்குவீங்க, ஜென்ம சனியில நல்ல கமிட்மெண்ட் வரும். பயந்து பண்ணாலும் கூட ஓரளவுக்கு நல்ல தன்மை இருக்கும். நல்ல வேலைக்கான அறிமுகங்கள் இடம் மாற்றி கிடைக்குங்க சில இடங்கள்ல ஜென்ம சனி அமைப்புகள். ஆனாலும் இது வயதுக்கு ஏத்த மாதிரி தான். அதே மாதிரி அஷ்டம சனிலாம் பெருசா வேலையை விட்டுட்டு போறேன், வேலையை இப்ப நான் தூக்கி போட்டு அங்க போறேன், எனக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, இங்க சொந்தக்காரர் ஒரு பிசினஸ் வச்சிருக்காரு, இது எதுவுமே வேலைக்கு ஆகாதுங்க. தயவு செய்து இந்த இடத்துல இந்த விஷயங்கள்லாம் வேணாம். ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி அப்படின்னு கேட்கும்போது கண்டக சனி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வரும்பொழுது, இதுவே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில லக்னத்துக்கு இல்லைன்னா அவர் திக்பலமா வருவாரு. ஆனா கண்டக சனி கணவன் மனைவி, காதலர்கள், நட்பு அமைப்புகளுடைய உண்மை முகத்தை காட்டுங்க. அதனாலதாங்க பாதி கண்டக சனி அமைப்புகள்ல ரொம்ப துரோகங்கள், காதல்ல வேற ஒருத்தரோட இருக்கிறாங்க, வேற ஒருத்தரோட இருக்கிறாரு, இந்த அமைப்புகள் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் இந்த அஷ்டம சனி அமைப்புகள்ல கண்டக சனி தான் அறிமுகத்தை ஏற்படுத்தும். அஷ்டம சனியில அதனுடைய பாதிப்புகளையும் இழப்புகளையும் நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இது தாங்க கோச்சார அமைப்பு. கோச்சார சனி பகவான் மேக்சிமம் 98% மக்களுக்கு கஷ்டங்களை தான் கொடுப்பாரு, பிரச்சனைகளை கொடுப்பாரு. உங்களை சங்கடமான இடத்துல மாட்டி வச்சுட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, மாட்டிக்கிட்டோமே, இப்படி ஒரு முட்டாள்தனமா மாட்டிக்கிட்டோமே என்ற மாதிரியான விஷயத்த பண்ணுவாரு. ஓகேங்களா? வேற எந்த விதமான ராசி பலன் அமைப்புகள்லாம் சொன்னாலும் கூட கோச்சார அமைப்புகள்ல பாதிப்புகள்ல கணவன் மனைவி ஒரு வேலை இடத்துல ஏன்டா வேலைக்கு போறோம்னு இருக்கும். தயவு செஞ்சு வேலையை விட்டுறாதீங்க. 2 வருஷம் கழிச்சு ஏன் இதை நான் சொல்றேன்றது உங்களுக்கு புரிய வரும். வேலை கிடைக்கிறது பெரிய பாடா இருக்கும். இந்த 4 ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிற வேலையை விட்டுறாதீங்க. இடமாற்ற மாதிரியான விஷயங்கள் சில இடத்துல மேஷ ராசிக்காரங்களுக்கு வருங்க. அதெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.